அப்படின்னா செய்தித்துறை அமைச்சர் அந்த துறையில் இருப்பதற்கே லாயக்கில்லை நாம சொல்றோம். செய்தியாளர்களை தாக்கியது குறித்து செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் தெரியாது என கூறியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அப்படின்னா செய்தித்துறை அமைச்சர் அந்த துறையில் இருப்பதற்கே லாயக்கில்லை நாம சொல்லணும். ஆனா நீங்க அமைச்சரா இருக்கிறதே தெரியலன்னா கிளம்புங்கன்னு சொல்லணும். ஒரு செய்தித்துறை அமைச்சர் இவ்வளவு மீடியால வருது, அவங்ககிட்ட ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கும். எல்லா செய்தித்துறை அமைச்சர் ஆஃபீஸ்ல உங்க டிவி எல்லாம் பார்க்கறக்கு ஆள் இருப்பாங்க. அண்ணா ஃபிளாஷ் நியூஸ் போடுறாங்கன்னு அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சம்பந்தப்பட்ட இலாக்காக்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்ன உண்மைன்னு கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு செய்தித்துறை அமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியலனா அந்த செய்தித்துறை அமைச்சர் அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடிய தகுதியான நபரான்னு நான் கேட்கிறேன். அது உங்க கடமை. ஊடகத்துறையை மானிட்டர் பண்றது உங்க கடமை. ஊடகத்துறைக்கு ஹெல்ப் பண்றது உங்க கடமை. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்தா ரியாக்ட் பண்ண வேண்டியது உங்க கடமை. மாநில அரசுக்கு பேசி அறிக்கை கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இதையெல்லாம் நாங்க திமுகவின் மீது குற்றம் சுமத்தினா உடனே அறிக்கை வரும். நைட் 2 மணிக்கு அறிக்கை வரும். ஆனா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்கன்னு இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால் ஸ்ரீரங்கத்தினுடைய தொகுதி மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பகுதியினுடைய மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கரூர் மக்களும் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். காவல்துறையினுடைய அட்டூழியம், 41 பேர் இறந்ததிலிருந்து காவல்துறையினுடைய செயல் நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தல் அதற்கு பதில் சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.